வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு இந்த நீலகிரி, அரவக்காடு, கார்டைட் ஃபேக்ட்ரிலேருந்து நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். டோட்டலா 156 வேக்கன்ஸீஸ் குடுத்துருக்காங்க. இதுக்கு சேலரி வந்து ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு 90,000 குடுக்குறாங்க. 90,900னா 20,000 அப்ராக்ஸிமேட்டா சொல்லலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க என்ஏசி அல்லது என்டிசி சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். அது வந்து நீங்க ஏஓசிபி ட்ரேட்ல வச்சிருக்கணும். அதாவது அட்டெண்டன்ட் ஆப்பரேட்டர் கெமிக்கல் பிளான்ட். அந்த ட்ரேட்ல வச்சிருந்தா மட்டும் தான் நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35. இந்த ஏஜுக்குள்ள இருந்தா மட்டும் நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. ஓபிசி நான் கிரிமி லேயர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 3 இயர்ஸ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மென்க்கு பீரியட் ஆஃப் மிலிட்டரி சர்வீஸ்லேருந்து ப்ளஸ் 3 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க என்ஏசி, என்டிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அது கூட மெட்ரிகுலேஷன் அதாவது 10th நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு உங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்க என்சிடிவிடி எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் ட்ரேடு டெஸ்ட் அல்லது பிராக்டிகல் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். இந்த எக்ஸாமில் வந்து உங்களுக்கு 80% மார்க் வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அதுக்கு அடுத்தது இந்த பிராக்டிகல் டெஸ்ட்டில் எடுக்கிற மார்க்கை வந்து உங்களுக்கு 20%ஆ கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. டோட்டலா 100 மார்க்ஸில் நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை வந்து அவங்க மெரிட் பேஸில் குடுப்பாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்ல. நீங்க டைரக்ட்டா தபால் அனுப்புற மாரி தான் இருக்கும். நீங்க எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, த ஜெனரல் மேனேஜர் கார்டைட் ஃபேக்டரி, அரவக்காடு, த நீலகிரி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு, பின் 643, 202 இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க தபால் அனுப்பணும். தபால வந்து நீங்க லிங்க்ல டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு, நீங்க செல்ஃப் அட்டஸ்ட் பண்ண ஃபோட்டோவையும் அட்டாச் பண்ணணும் அது கூட. நீங்க அந்த ஃபோட்டோல பின்னாடி சைன் பண்ணிருங்க. சைன் பண்ணி அந்த ஃபோட்டோவ வந்து நீங்க அப்ளிகேஷன்ல அட்டாச் பண்ணணும். தேவையான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸையும் நீங்க இந்த அப்ளிகேஷன் கூட சேர்த்து வைக்கணும். அப்ளிகேஷன் நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அனுப்புறீங்களோ, அந்த போஸ்ட்ட கரெக்ட்டா நீங்க குறிப்பிடணும். அதாவது தபால் கவர்ல வந்து அந்த போஸ்ட்டோட நேம நீங்க டீட்டெயிலா எழுதணும். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அந்த போஸ்ட் குடுத்துருக்காங்க. அதாவது டென்யூர் பேஸ்ட் சிடபிள்யூ பெர்சனல் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ். இத வந்து நீங்க அப்படியே தபால் கவர்ல எழுதணும். அத வந்து நீங்க மறந்துறாதீங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் மே 31. விருப்பப்பட்டா நீங்க மே 31க்கு முன்னாடி அப்ளை பண்ணிருங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.